ஓகே எல்லாம் நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு பிறகு ஒரு வீடியோ. ஏற்கனவே வீடியோஸை பார்த்து வந்தாக்களுக்கு இது ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் வீடியோஸ் போட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ போடுறேன். அது கன்ஃபியூஸாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு இப்போ ஷார்ட் வீடியோ போட்டு இப்போ இந்த வீடியோ போடாமல் விட்டேன், இப்போ ஒரு வீடியோ போட்டேன், ஏன் வீடியோ போடலன்ற ஒரு வீடியோ போட்டேன். ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னு எனக்கு விளங்கும். Video pota and video pulling or video pota repeating video pota and video pulling of his video pota repeating video pota and video pulling video pota repeating for more video pota for more and video pulling knows video pota repeating really புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புது வீடியோ மாதிரி இருக்கும். எனி கண்டென்ட்ல வீடியோ வரும் பார்ப்போம், அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இங்கே இருந்து கில்வத்திலேருந்து கங்குவா மூவி பார்க்குறதுக்காண்டி ஜெஃப்டா போக போகிறோம். யார் யார் போக போகிறோம்னா, நான் வந்திருக்கேன், அதோட நம்ம பானு வந்திருக்கேன். கதைங்க கங்குவா என்ன கதைக்கிறது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இங்க எனக்கு அங்க என்னத்துல போகிறோம்னா ரயில்லாம் போகிறோம். அதனால ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னு தான் நிக்கிறோம். நம்ம கூட இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியே உங்களை நீங்களே காட்டினீங்கன்னா ஓகே இருக்கும். அப்படி பின்னே திரும்பி அவனை காட்டு மனுஷி அதோட டப்பா வந்திருக்காரு. சரி ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். A few minutes later. கொஞ்சம் மென்டல் பீஸ் காண்டி எல்லாரும் வெயிட் பண்ணுங்கடா. பாட்டு வந்துட்டோம். 1 மினிட்டியா 12:45 ரெயின் என்னாங்க, இன்னும் ரெயின் வரதா காலையில். மூந்த காட்டி விடு வீடியோ. ஓய் பபுட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ் மூந்த காட்டினியோ வீடியோ என்ன ரெக்கார்ட் மறைக்கிற உள்ள அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. போறதே டாஸ்க் தான்டா. ஒரு வருஷமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போயிடுமா சார்? சொல்லு ஒண்ணு வருது நீ கண்டு என்ன சொல்லலாம்? இதே எடுக்கணும். நான் இந்த பொறுப்பை துப்பாக்கி எப்படிங்க செய்வா? இப்ப நான் என்ன பண்ண நீ ஒன்னும் கேட்க மாட்டேன். உள்ள பாஸ்டா அந்த பக்கத்துல டக்குனு ஃப்ராங்க் ஃப்ராங்க் சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றி வேலை. வீரன் முதல் திறமை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். வேட்டையன் படம் அப்படி ஐயா, அதாவது வேட்டையன் என்ற படத்துக்கும் கதைக்கும் சம்பந்தமே இல்லை.
அவர் எப்படித்தான் லூசு மாதிரி கைப்பற்ற நீங்க கண்ணன் கிரிக்கெட் ஆயில சரி வீரன் அசிக்கப்பட்டதாக உணர்கிறேன். வீரன் நடிகவே அது அதுக்கு என்ன வரணும்டா இதுல அதை சொல்லுங்க நான் இப்ப என்ன பண்ணுவேன் நீ ஏன் அதுக்கு கமரால இந்த முகத்தை பாக்கிறாங்க எனக்கு ஒரு க்ளோஸ் அப் டேய் என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நல்லா இருக்கும் சார். ஷர்ட் ஜீன்ஸ் தங்குவா மணி இப்போ 1:10 ஆச்சு. எங்களுக்கு வந்து 4 மணி ஷோக்கு தான் போகணும், கேர்ள்ஸுக்கு தான் போகணும். 1:10 ஆச்சு. 11 மணிக்கு வந்து நாங்கள் நினைக்கிறேன். 12:45 ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. இப்போ 1:10 என்ன ட்ரெயின் வரல, என்ன நடக்குதுன்னு புரியல. சரி ஓகே ஓ இங்கே இல்லாதபடியா கிளிநொச்சியில் தியேட்டர் இல்லாதபடியா இங்கேருந்து இங்கே போக வேண்டி இருக்கு, எஃப்னா போக வேண்டி இருக்குது. அதனால நம்ம அனுராயாக்கு ஒரு கோரிக்கை வந்து வைக்கலாம்னு இருக்கோம். அதாவது என்னன்னா நீங்கள் ரோடு போடுங்க, போடாமல் விடுங்க. பார் லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க, கேன்சல் பண்ணாமல் விடுங்க. கிளிநொச்சி அண்ட் முல்லைத்தீவு மக்களுக்காக இந்த 2 இடத்துல எங்கேயாச்சு ஒரு தியேட்டர் போட்டே ஆகணும். ஓட வெட்டுறது பார்த்துக்கிறியா? பட்ட நம்ம சீரியஸா அது பார்த்து கொண்டு ஓ இதப்படி நீங்க சரியா நீங்க நான் போனேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? கடைசி வரைக்கும் யூடியூபுக்கு வீடியோ எடுக்க மாட்டாங்க, டிக்டாக் வீடியோ எடுக்க தான் வரீங்க. சார் இங்க வந்து பாருங்க சார், பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ 2 hours later, 24 hours later, A few moments later, a few minutes later, a few inches later, 12 seconds later, 3 days later, 3 weeks later, many months later, 6.5 hours later, 1 eternity later, 2,000 years later. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போக்காத்து. இடம் போடுறான வீடியோ
என்னடா பண்ற இவன் ஆள் மனசுக்கு யார போய் நீ ஒரு டான்ஸ் ரெண்டு பதிவு வச்சிருக்காங்க இவ்வளவு நேரம் நாங்க சொன்ன பயிற்சி ஏறுறாங்க இந்த இடத்துல இவருக்கு ஒரு பேசணும் இருக்கு இல்ல ஸ்டூடெண்ட் இருக்கு கடைசி வரைக்கும் படத்துக்கு போக மாட்டோம் இங்க வச்சு பழைய இடத்துக்கு தான் இருக்காங்க. சொல்லுங்க உலகத்திலே கொடுமையான விஷயம் என்னன்னா குடிச்சுக்கிட்டு இருக்கா 2 பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா குடிக்காத இன்னொருத்தவங்க இந்த கதையை கேட்கிற மாதிரி அப்படிதான் படம் போய்கிட்டு இருக்கு. ஆனா பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குது அதனால இப்போ வந்து நானும் ரிவ்யூ போகும் அதான் சூர்யா சாரே சொல்லிட்டாரு வரலாம் போட்டாண்டா படம் என்ன பிளடி மக்கர் வீட்டுக்குள்ள போய் சிக்கிறீங்க அதுதான் படத்துல கதை என்னன்னா வீட்டுக்கு போய் 4 பேர் சிக்கிட்டு வேறாம் வெளியே வேற மட்டும் அப்படிதான் எங்கிற படம் போய் நாங்க தியேட்டர்ல நல்ல படம் தான் அடுத்து நல்ல பேசிட்டு பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா நீங்க தெரிஞ்சுக்கல கடைசி வர மாட்டான் இப்ப பத்திரிக்கை வந்துட்டாங்க டாக்டர் இவன் வந்து எனக்கு ஒரு மாதிரியும் ஆனா இவன் என்ன வரவே இல்லை வாரியாரா இல்ல இவனை எடுக்கிறாங்க இவனை போட்டு சொல்லுங்க இந்த உனக்கு அந்த போட்டவங்க நான் எனக்கு என்ன போட்டவங்க நாங்க சொல்லுது 11 ஒரு ரெயின் இருக்கு அப்போ மொக்க கஸ்டமர் போல யாரு கேட்டா கங்குவா படத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க யாரு கேப்பா யாரும் கேட்க மாட்டா கூப்பிட்டு சொல்லுங்க பன்னெண்டு முக்கால் சூடா 3D தான் அமர்ந்து வெளியே இல்லையா 3D வேணா பாக்கலாம் லக்கி பஸ்டர் இல்ல ஓடுது அதுக்கு தான் ஒரு இதண்டி வச்சிருக்காங்க குக் பண்ணி வச்சிருக்காங்க அது பாக்கல நான் பார்த்துட்டேன் ஆனா என்ன புரியுது நல்ல வரும் நல்ல விட தியேட்டர்ல பார்க்க ஃபீல் வராது இதுல நல்லா வராதுதான் அப்ப தியேட்டர்ல பார்க்கல தியேட்டர் கொப்பி தானே வருது சரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது தப்பு கட் பண்ணி மொக்கு கஸ்டமர் வாங்க வேற இது என்னடா உள்ள கோபரேஷன் போறாங்கள் வாராங்கள் உள்ள போய் அம்பி மாதிரி போறது வேற அந்நியன் மாதிரி பாரு இவ்வளவு நேரம் ஊட்டி விட்ட கேட்சி மேக்கன் பண்ணியா பாருங்க போச பாருங்க ஒரு வீடியோக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அதான் என்னடா போயிட்டு இருந்தா அப்படி மேடம் எங்க போனோம் சார் எங்க போனோம் எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது டிக்கெட் கிடைக்குமா என்ன சொல்ல வந்தது மிகவே உனக்கு என்ன தெரியாதா
அப்படி காலையில் இருக்கா காட்சி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா நண்பர்களே வேற ஒண்ணும் இல்ல என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா எடுங்க பாத்து ஜீன்ஸ் கவனம் இதான் இனி ஃபேஷன். அதாவது இது ஏமாட்டாளா நான் என்ன கலந்து வச்சுக்கேன் வீடியோ காண்டி அப்படி இப்படி ஓகேடா வாய்டா ஐயா அது பாட்டா வைக்க போறான் நீ போனாலும் ஒரு பாட்டை தர மாட்டேன் எவ்வளவு வேணும் 100 அந்த செருப்பு இது இல்லடா இங்க விசாரிச்சு இல்லடா வாடா பாடாதாங்க இங்க பாருங்க எங்க பாட்டாக எடுத்துட்டீங்க அண்டாலே வேற வேற பாட்டாக என்ன ஆளையா இவன் இதே மெயினா இருங்க எந்த படம் எதுக்கு வருது என்ன கேஸ் இப்ப வந்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம் காலை காட்டுங்க அது காலை கீழே இருக்குங்க சரி ஓகே வேற லைட் ஆயிட்டு ஸோ நான் நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டோம் இனி படத்தை பார்த்துட்டு கதைக்கிறோம் சாப்பிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோம் படத்தை பார்த்து கதைக்கிறோம் படம் எப்படி இருக்குன்னு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறோம் பூமர்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்கோம் நீ படம் பார்த்துட்டோம் படம் ஃப்ரீயா இருக்கு நிறைய ரிவ்யூ பார்த்தேன் எல்லாம் நெகட்டிவா இருந்துச்சு ஆனா படம் வேற லெவல் எக்ஸப்ட் அப்படி இருந்துச்சு படம் சூர்யானோட ஆக்டிங் வந்து சிவானோட டைரக்டிங் மேக்கிங் எல்லாம் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க சினிமோட்டோகிராஃப் யாரையா நீ வேற லெவலே இருந்தது டிஎஸ்பிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபுல்லா நல்லா இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் இங்க இப்ப படம் எப்படி இருக்குங்க சொல்லுங்க ப்ரோ அப்புறம் தான் பார்த்துட்டு வரோம் சரி மெயினா ஆனா பட்டு தர்ற மாதிரி என்ன மாதிரி தர்ற மாதிரி இல்ல அவ்வளவு அதான் இப்ப டைம் என்னடா இப்ப நான் சொல்றேன் ஆரம்பம் ஆச்சு நாங்க என்ன வீட்டை போக அப்படி இங்கே கிள்ளச்சி போகணும் கிள்ளச்சி மற்றும் முல்லைத்தீவு மக்கள் சார்பாக நாங்க அனுர ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கணும் அதாவது என்னன்னா தியேட்டரை மட்டும் எங்களோட கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவுக்கு ஒரு அமைச்சு தந்தீங்கன்னா நாங்க அங்க இருந்து இங்க வந்து படம் பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது இதை மட்டும் பாருங்க எவ்வளவு இதை எவ்வளோத்துக்கு பயிர முடியுமோ அவ்வளோ பயிர்ந்து இது அனுர ஐயாவின் கண்ணுக்கு தெரிம்படும் மாதிரி நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல வருந்த மாட்டேன்ல செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன் உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ